பணத்தை பற்றி பள்ளிகளில் கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை. அவை வீட்டில் மட்டுமே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. பள்ளியில் தொழில்துறை திறமைகள் மீது மட்டுமே கவனம் செலுத்துகின்றனர், பொருளாதார திறமைகள் மீது அல்ல. ஒருவர் தான் எண்ணும் எண்ணங்கள், கொண்டுள்ள கண்ணோட்டம், மனப்போக்குகள்தான் வாழ்வின் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இவைதான் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் வழிவகுக்கின்றன. நான் பணத்திற்காக வேலை செய்யவில்லை, பணம் எனக்காக வேலை செய்கிறது. பணம் எப்படி வேலை செய்கிறது, பணத்தை எப்படி வேலை செய்ய வைப்பது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். இவற்றை தெரிந்தவர்கள்தான் பணக்காரர்கள். மாற்றமும் நிச்சயமின்மையும் சேர்ந்தே அல்லது தனித்தனியாகவோ இவ்வுலகத்தை வழிநடத்துகின்றன. இவற்றில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏழைகளும் நடுத்தர மக்களும் பணத்திற்காக வேலை செய்கின்றனர். ஆனால் பணக்காரர்கள் பணத்தை தங்களுக்காக வேலை செய்ய வைக்கின்றனர். வாய்ப்புகள் வரும் போகும். ஆனால் எப்போது விரைவான தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்று தெரிந்து வைத்திருப்பது ஒரு மிக முக்கியமான திறமையாகும். வாழ்க்கைதான் மிக சிறந்த ஆசிரியர். அது உன்னிடம் பேசுவது இல்லை, அது வெறுமனே உன்னை அங்கும் இங்கும் தள்ளிவிடுகிறது. அந்த உந்துதல் ஒவ்வொன்றின் மூலமாக விழித்தெழு, நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கிறது என்று வாழ்க்கை உன்னிடம் கூறுகிறது. ஆனால் பெரும்பாலான மக்கள் அலைக்கழிக்கப்படுவதற்கு அனுமதிக்கின்றனர். அவை செல்லும் இடமெல்லாம் சென்று இறுதியில் வாழ்வில் உழன்று கொண்டு இருக்கின்றனர். பலர் கோபம் கொண்டு அதனோடு மல்லுக்கு நிற்கின்றனர். ஒரு சிலர் மட்டுமே பாடத்தை கற்றுக்கொள்கின்றனர், புரிந்து கொள்கின்றனர், வாழ்வில் முன்னேறுகின்றனர். உன்னுடைய அனைத்து பணப்பிரச்சனையையும் தீர்ப்பதற்கு மிகப்பெரிய வேலைக்காக காத்திருந்தால் உன் வாழ்நாள் முழுவதும் கரைந்து போய்விடும். உண்மையில் எதற்காக உழைத்து கொண்டிருக்கிறோம் என்பது புரியாமலேயே பணத்திற்காக வேலை செய்வதில் வாழ்வின் பெரும் பகுதியை கழித்து விடுகின்றனர். உண்மையாக கற்றுக்கொள்வதற்கு ஆற்றலும் ஆள் விருப்பமும் கொழுந்து விட்டெறியும் தீரா ஆசையும் இருக்க வேண்டும். பணத்திற்காக வேலை செய்வதை நீ தேர்ந்தெடுத்தால் முதலில் வேலை கேட்பதற்கும் பிறகு ஊதிய உயர்வு கேட்பதற்கும் நீ காத்திருக்க வேண்டி வரும். அப்படி இருப்பது மிக கொடுமையான விஷயம். அதிக பணம் தங்களது பிரச்சனையை தீர்க்கும் என்று பலரும் தப்பாக எண்ணுகின்றனர். ஆனால் உண்மை அதுவல்ல. உங்களுக்கு பொருளாதார கல்வி இல்லாததுதான் பிரச்சனை என்பதை உணர தவறிவிடுகின்றனர். வேலையானது நீண்டகால பிரச்சனைக்கு ஒரு தற்காலிக தீர்வாகும். உணர்ச்சிகள்தான் நம்மை மனிதர்களாக வைத்திருக்கின்றன. உணர்ச்சி என்பது நம்மை உந்தி தள்ளுகின்ற ஆற்றலை குறிக்கிறது. உங்கள் உணர்ச்சிகளை பற்றி உண்மையாக இருங்கள். உங்கள் மனதையும் உணர்ச்சியையும் உங்களுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு பதிலாக உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துங்கள். மக்களின் வாழ்க்கை எப்போதும் 2 உணர்ச்சிகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஒன்று பயம், 2 பேராசை அல்லது தீரா ஆசை. பெரும்பாலான மக்கள் இந்த 2 பொறிக்குள் சிக்கிக்கொள்கின்றனர். அவர்களால் இவற்றிலிருந்து வெளியே வர முடியாமல் வாழ்க்கை முழுமைக்கும் இப்படியே இருந்து வாழ்வை முடித்து கொள்கின்றனர். ஆனால் புத்திசாலிகள் இவற்றை தனக்கு சாதகமாக சரியாக பயன்படுத்தி கொள்கின்றனர். இவற்றில் சிக்காமல் தவிர்த்து விடுகின்றனர். எனவே நீங்கள் புத்திசாலியாக இருங்கள். முதலில் பயத்தையும் தீரா ஆசையையும் கையாளாமல் பணக்காரர்களாக ஆக முடியாது. அப்படி பணக்காரராக ஆகிவிட்டால் அதிக சம்பளம் வாங்குகின்ற ஓர் அடிமையாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள். ஏழ்மை அல்லது பொருளாதார பிரச்சனைகளுக்கு மிக முக்கிய காரணம் பயமும் அறியாமையும் தான். இவற்றை மக்கள் அவர்களாகவே உருவாக்கி கொள்கின்றனர். இறுதியில் ஏழ்மையில் சிக்கி தவிக்கின்றனர். பயமும் அறியாமையும் தான் காரணமே தவிர வேறு எந்த சூழலும் இல்லை, யாரும் காரணமும் இல்லை. இவற்றிலிருந்து வெளியே வந்தால் வாழ்வில் உயரத்தை அடையலாம். பணத்தை எவ்வாறு கையாளுவது என்றும் பணத்தினால் உண்டாகும் பயத்தை எப்படி கையாளுவது என்றும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் கற்றுத்தரப்படுவதில்லை. பயம் மற்றும் பேராசை போன்ற உணர்ச்சியின் காரணமாக நடுத்தர மக்கள் அல்லது வேலை செய்யும் மக்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதிலும் சம்பள உயர்வு, வேலை பாதுகாப்பு இவற்றை துரத்தி கொண்டு வாழ்கின்றனர். அந்த உணர்ச்சிகளின் கட்டுப்பாட்டில் சிந்திக்க மறந்து விடுகின்றனர். இதனால் அவர்கள் இப்படியே இருந்து வாழ்வை முடித்து கொள்கின்றனர். நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்பதை
உணர்ந்து கொள்ளுங்கள். பயம் உன் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுகிறது. தீரா ஆசை உன்னை வரவேற்று அரவணைத்துக் கொள்கிறது. அதுதான் நீ சிக்கிக் கொள்ளக்கூடிய பொறி. அறியாமைதான் பயத்தையும் தீரா ஆசையையும் தீவிரப்படுத்துகிறது. பணம் ஒரு மாயை. மனித வாழ்க்கையானது அறியாமைக்கும் மாயைக்கும் இடையே நடக்கும் போராட்டம். சிந்திப்பதற்கு உன்னுடைய உணர்ச்சிகளை பயன்படுத்து, கட்டுப்படுத்து, சிந்தித்து செயல்படு. உணர்ச்சி வசப்பட்டு சிக்காதே. மூளையின் கட்டுப்பாட்டில் உணர்ச்சியை கட்டுப்படுத்து. உணர்ச்சியின் கட்டுப்பாட்டில் மூளையை செயல்பட வைக்காதே. பணத்தை உனக்கு எப்படி வேலை செய்ய வைப்பது என்பதை பற்றி கற்றுக்கொள். உயர்வை அடை. பணக்காரர்கள் இறுதியில்தான் ஆடம்பரங்களில் ஈடுபடுகின்றனர். ஆனால் ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தினரும் முதலிலேயே அவற்றில் தங்கள் பணத்தை முடக்கி விடுகின்றனர். பணக்காரன் சொத்துக்கள் உற்பத்தி செய்கின்ற பணத்தை கொண்டு ஆடம்பர பொருட்களை வாங்குகிறான். ஆனால் ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தினரும் தங்கள் சொந்த வியர்வையும் இரத்தத்தையும் சிந்தி ஆடம்பர பொருட்களை வாங்குகின்றனர். பணக்காரர்கள் எந்த ஒரு சூழலிலும், எவ்வளவு மோசமான நிலையிலும் அவர்கள் அவற்றில் உள்ள வாய்ப்பை பார்க்கின்றனர். ஆனால் ஏழைகள் மற்றும் நடுத்தர குடும்பத்தினர் அவற்றில் உள்ள துன்பங்களை மட்டுமே பார்க்கின்றனர். பணக்காரர்கள் ஒரே மாதிரியான விதிகளை கொண்டு விளையாடுவதில்லை. பணக்காரர்கள் புத்திசாலி மற்றும் தன் எதிரியாக எவர் வந்தாலும் அவர்களை சாதுரியமாக வெற்றியை பெறுகின்றனர். இதற்கு மிக முக்கிய காரணம், பள்ளியில் கற்றுக் கொடுக்கப்படாத ஒரு பாடமான பணத்தின் சக்தியை அவர்கள் புரிந்ததுதான் இதற்கு காரணம். மட்டுமல்லாமல் சட்ட ரீதியான வணிக அமைப்பு முறை பற்றிய அறிவுதான் உண்மையிலேயே பணக்காரர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கிறது. ஒரு பாதுகாப்பான வேலை கிடைக்க வேண்டும் என்றால் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று தங்கள் குழந்தைகளை கட்டாயப்படுத்தும் பெற்றோர்களை பார்க்கும் போதெல்லாம் நான் மிகவும் வருந்துகிறேன். ஏனென்றால் ஒரு நல்ல பாதுகாப்பான வேலையில் இருந்தாலும் வாழ்வில் உயர முடியாமல் சிக்கி தவிப்பார்கள். இது மட்டுமல்லாமல் பொருளாதார அறிவு இல்லாத எவராலும் வாழ்வில் வெற்றி பெறுவது என்பது முடியாத காரியம். நீங்கள் பணத்திற்காக வேலை செய்தால் நீங்கள் உங்கள் முதலாளிக்கு சக்தியை கொடுக்கிறீர்கள். பணம் உங்களுக்காக வேலை செய்தால் சக்தி உங்கள் கையில் இருக்கும். நீங்கள் அதை கட்டுப்படுத்துவீர்கள். பணக்காரர்களின் சொத்துக்களில் உள்ள ஒவ்வொரு காசும் பணமும் ஒவ்வொரு மிகச்சிறந்த ஊழியன். இவன் மிக சரியாக அவர் நினைத்ததைப் போல் செயல்பட்டு இன்னும் அதிக வலிமையை கொடுப்பான். தேவையான அனைத்து ஆடம்பர வாழ்க்கையை வாழ வழிவகுப்பான். நீ சாமர்த்தியமாக நடந்து கொண்டால் யாரும் உன்னை பந்தாட மாட்டார்கள். நீ செய்வது சரி என்று உனக்கு தெரிந்தால் எதிர்த்து போராடுவதற்கு நீ பயப்பட மாட்டாய். பணக்கார தந்தையிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடங்களின் வாயிலாக குறைந்த வயதிலேயே ஊழியம் என்னும் பொறியிலிருந்து என்னால் விடுபட முடிந்தது. வலிமையான பொருளாதார அறிவுதான் இதை சாத்தியமாக்கியது. எனவே பொருளாதார அறிவை பெறுங்கள். மக்கள் பணக்காரர்களை தண்டிக்க முற்படும் ஒவ்வொரு முறையும் பணக்காரர்கள் அதற்கு அடிபணிவதில்லை. பணக்காரர்கள் பதில் நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனர். விஷயங்களை மாற்றுவதற்கு அவர்களிடம் பணமும் அதிகாரமும் வெறியும் இருக்கின்றன. அவர்கள் வெறுமனே அமர்ந்து கொண்டு தாங்களாக அதிக வரியை செலுத்துவதில்லை. மாறாக தங்களுக்கு வரிச்சுமையை குறைப்பதற்கான வழிமுறையை அவர்கள் தேடுகின்றனர். சட்டங்களை மாற்றுவதற்கு அல்லது சட்டங்களில் புதிய ஓட்டைகளை உருவாக்குவதற்கு அரசியல்வாதிகளை சம்மதிக்க வைக்கின்றனர். மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அவர்கள் தங்கள் வசமுள்ள அனைத்து விஷயங்களையும் பயன்படுத்துகின்றனர். முதலாளியோ அல்லது மேற்பார்வையாளரோ வேறு யாரும் நமது எதிரியல்ல. மாறாக வரித்துறை மற்றும் வரித்துறை அதிகாரிகள்தான் நமது மாபெரும் எதிரிகள் என்று எனது பணக்கார தந்தை கூறினார். பொருளாதார அறிவு உண்மையில் பல திறமைகளின் கூட்டியக்கமாகும். சட்டப்பூர்வமான சொத்துக்கள் ஏதேனும் உங்களிடம் இருந்தால் விரைவில் ஒரு வணிக நிறுவனம் வழங்கக்கூடிய நன்மைகளையும் பாதுகாப்பையும் பற்றி அதிகமாக கண்டுபிடிக்குமாறு நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன். வியாபாரங்களுக்கும் சொத்துக்களுக்கும் சட்டங்கள் வழங்குகின்ற பாதுகாப்பை பற்றி நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் பரிந்துரைக்கிறேன்.
4 விரிவான பகுதிகளில் நிபுணத்துவத்தை பெறுவதிலிருந்து வருகிறது. 1 கணக்கியல், 2 முதலீடு அல்லது பணத்தை உருவாக்குகின்ற பணம், 3 சந்தை நிலவரத்தை புரிந்து கொள்ளுதல், 4 சட்டம். பணக்காரர்கள் உண்மையில் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகின்றனர், ஆனால் அவர்களுக்கு சொந்தமாக எதுவும் இருப்பதில்லை.